இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். அண்ணே 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 ஒரு பெரிய பாட்டி வந்திருக்கு. பாட்டி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க. கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடிகிற மூஞ்சியை கொஞ்சம் பாருங்க. திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make place. சார், இப்போ பாஜகவினுடைய செயல்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். பயங்கர அக்ரெசிவா இருக்காங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். எப்பயுமே டாக் ஆஃப் தட்டோம்னு அவங்க தான். பாஜக மீறி இருக்கவே முடியறதில்ல. நீங்க வந்து என்ன பேசினாலும் நீங்க பாஜக கொண்டு வந்து தான் பேச வேண்டியிருக்கு. அப்படி தமிழ்நாட்டு அரசியலும் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிட்டது பாஜக. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. சார், இப்போ திமுகவுக்கு நேர் எதிராக இப்போ பாஜக தான் நிக்குதுன்னு பார்க்கலாமா சார்? அப்படின்னு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. நம்ம அவருக்கே எதிரியா இருக்கிறோம் அப்படின்னு பிஜேபி ஹாப்பியா இருக்கு. ஆல் ஹாப்பி. மூணு பேர் ஹாப்பி. ஆனா இந்த ப்ரொஜெக்ஷன் சரியா சார்? அது காலம் சொல்லும். ஜெயிச்சா எல்லாமே சொல்லணும். நீங்க சொல்லுவாங்க இல்ல இந்த கோழி ஏற்று சண்டை சொல்லி சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து அதெல்லாம் வந்து யார் ஜெயிச்சாலும் ஜெயிச்சு வர்றதா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இன்னைக்கு அவங்க ஜெயிக்கிற இடத்துல இல்லைன்னு எல்லாரும் தெரியும், அவங்களுக்கே தெரியும். நாளைக்கு என்ன நடக்குங்கிற பாக்கணும்ல. என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிறது அதிமுகவுக்கு நல்லதா சார்? சேலஞ்சு தான். ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அவங்க ஒரு பெரிய தாதாவா இருக்கும்போது அவங்க தம்பி நீங்க ஓரம் நாங்க இங்க சண்டை போறோம்னு சொல்றது சரியில்லை. அவங்க எல்லாரும் இங்க தான் இருக்கடா. வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போங்க சார் போங்க. ஹலோ ஹலோ இங்க வாரியா? நானு ரவுடியா? நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்போ நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா சோப்படாங்க ஏத்த விடுறேன். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தான். அவங்க வந்து தன்னுடைய கட்சி அவங்களுக்குள்ளே இந்த கிளாரிட்டி தேவைப்படுறதுனால அவங்களுக்குள்ளே இங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கனால அவங்க இதை கவனம் செலுத்த முடியல. அதை பிஜேபி ஸ்கோர் பண்ணுது. அதை டிஎம்கே அட்வான்டேஜா பாக்குது. பிரதமர் மோடி இந்த 5 மாநில தேர்தல் வெற்றிக்கு பிறகு குறிப்பிடும் பொழுது இதை தேர்தல் கணிப்பாளர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இதுதான் 2024 நடக்கும் அப்படின்னு கணிப்பாங்கன்னு நான் நம்புறேன்னு குறிப்பிட்டிருந்தார். நீங்களும் ஒரு அனலிஸ்ட் தான். ஸோ நீங்க பார்க்கும்போது இதை அதற்கான ஒரு உதாரணமா பாக்குறீங்களா? 2024 பாஜக ஆட்சி எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து மக்களை சந்திக்கிறாங்க. திரும்ப நான் வேற ஒரு பேட்டில சொன்னேங்க, நீங்க மோடியை ஜெயிக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாதுங்க. நீங்க மோடி ஜெயிக்கணும் மோடி மோடி எப்படி மக்களை ஜெயிச்சிடறாருன்னு பாக்குறோம். உண்மையா இருந்தாரு, நேர்மையா இருந்தாரு, நாயா பேயா உழைக்கிறாரு, 24 நாள் வேலை பாக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டியா? ஆட்சிக்கு வரதுதான் வந்தாச்சு, ஜம்மு உட்கார்ந்துருக்காங்க. அவருக்கு அது கட்டாயம் இருக்கு. அந்த பக்கம் புட்டினை பார்க்கணும், அந்த பக்கம் உக்ரைனை பார்க்கணும், இந்த பக்கம் அமெரிக்கா பார்க்கணும், இந்த பக்கம் பாகிஸ்தான் பார்க்கணும், இந்த பக்கம் சோனியா காந்தி பார்க்கணும், இந்த பக்கம் அமித்ஷா பார்க்கணும். 150 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு அவருக்கு. குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ எத்தனை வாட்டியா சொல்றது? எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. சார், இப்போ பாஜகவினுடைய செயல்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். பயங்கர அக்ரெசிவா இருக்காங்க. A few moments later. அண்ணாமலை வந்து இந்த குளத்தூர் தொகுதிக்கு போனாப்புல இந்த படக்க தள்ளிட்டே போனாப்புல இல்ல, கருணாகராஜனால பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. 2 பேரும் அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு சொல்லி ஜூம் பண்ணுங்கலாம் சொன்னது வைரல் ஆயிருச்சு. நெட்டிசன்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க அண்ணாமலையை. வரேன் குளத்தூர் தொகுதியில போய் அவர் சம்பவம் பண்ணதுக்குன்னு போனாப்புல ஸ்டாலின் கடைசியில் அவருக்கு அவரே சம்பவம் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
2024 பாஜக ஆட்சி. ஆனா பிரசாந்த் கிஷோர் இதெல்லாம் அப்படி பார்க்க வேணாம்னு சொல்றாரு சார். அவர் சொல்றாரு. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. கி பாத்ல பேசுறாரு சார். ஆனா கி பாத் மக்கள்கிட்ட பேசிட்டாருன்னா தெரியாது, யாருக்கும் தெரியாது. சாரி, எனக்கு தெரியாது. நான் போடானெல்லாம் போட மாட்டேன், நானே போட்டேனேன்றேன். அங்கிருந்து ஒரு வாய்ஸ் கூட வருகிறது, ஒரு குரல் ஒன்று போடா அப்படின்ட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நான் என்னத்தான் சொல்றாங்களோ சொல்லி பின்வா சொல்லியா போடா போடான்னு சொல்றாரோ நினைச்சு நான் போறேன். காஷ்மீர் ஃபைல்ஸ்னு சமீபத்தில் ஒரு படம் வந்து பாஜகவினர் அந்த படத்தை வந்து சில பகுதிகளில் திரையிட்டு காமிக்கிறது, லீவ் கொடுத்தே போய் பாருங்கன்றாங்க, பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னவா புரிஞ்சுக்கணும்? ஒரு வரலாற்று உண்மையை மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. என்ன தெர்றா ஆத்தி கல்லு இங்க பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில 1000 கிடக்கு, அதற்கு எடுக்க பாக்குறீங்க. தேனி மாவட்ட மக்களுடைய பிரதிநிதி ரவீந்திரநாத் குமார் தான். ஆனா இன்னொரு குற்றச்சாட்டு, பாராளுமன்ற கூட்டத்துல கூட ஒரு சரியா கலந்துக்கிறது இல்ல, பேசுறது இல்ல. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிரதமர் மோடி தொடர்ந்து இந்த 5 மாநில தேர்தலில் பாஜக கிடைச்ச வெற்றியை பிரதமர் கிடைச்ச வெற்றின்னு பாக்குறதால யோகி ஆதித்யநாத் நல்லா ஆட்சி செஞ்சார், அவருக்கு கிடைச்சிருச்சு. உத்தராகண்ட்ல ஒரு நல்ல ஆட்சி அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெண்டுமே சேர்ந்து அவங்க சொல்றதே டபுள் இன்ஜின் தான் சொல்றாங்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. இன்னொரு பார்வை ஒன்று பாக்குறாங்க சார். அம்மாடி காம பார்வையாளருக்கு 50 சீட்டுக்கு மேல குறைஞ்சிருச்சு உத்தரப்பிரதேசத்துல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 3% ஓட்டு கூடிருச்சு. ஆமா, ஏட்டியா பொறாம லைட்டா 40% ஓட்டு வாங்கும்போது 303 சீட்டுக்கு மேல ஜெயிக்க முடியுது. இப்ப 44% ஓட்டு வாங்கினா கூட 250 தான் ஜெயிக்க முடியுதுன்றது. அவ்வளவுதான், சரி பாதி கீழே இருக்கிறான். அப்புறம் என்ன கேப்பு? இப்ப டிடிவி தினகரன், சீமான் இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதுல அவங்களுடைய செயல்பாடுகள், இப்ப இந்த ஒரு 8-9 மாத செயல்பாடுகள், இப்ப இருக்கக்கூடிய சூழல் குறித்தும் சில வார்த்தைகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். டிடிவி அவர் எப்படி அசஸ் பண்ணலாம் சார்? எப்படி பண்றீங்க? இதைத்தான் முன்னாடி இருந்த சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய பேட்டியில் எல்லாத்தையும் திருப்பி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் இதைத்தான் ரொம்ப நாளா சொல்லிக்கிறேன். நம்மள எல்லாம் சிரிச்சிங்க, குக்கர் விசில் அடிச்சிருச்சு பாத்தீங்களா? The argument that was put forth by the சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க அடேங்க அப்பா. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.